ஹாய் எல்லால் வணக்கம். நான்லாம் வந்து கிணத்துல தான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ எங்களோட ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து கிணறு தான். ஸோ கிணறுல தண்ணி வந்து ஃபுல்லாக ரொம்பிருச்சுன்னா எட்ரா அப்படின்ட்டு கிளம்பினோம். இல்லை மே மந்த் லீவுனா ஃபுல்லாக கிணத்துலே தான் குளிப்போம். ஆனால் நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கு நான் வாங்கின அடி இருக்கே, மாடு கட்டுற கயிறுலலாம் எங்கள் தாத்தா கிட்ட அடி வாங்கியிருக்கேன். அப்படியே கைத்தை கட்டி தொப்புன்னு தூக்கி போடுவாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு அழுதுகிட்டே ஓடி வந்த காலங்கள்லாம் இருக்குது. ஃபைனலாக எப்படியோ நம்ம வந்து நீச்சல் கற்றுக்கிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து தண்ணிலாம் நல்லா ஜாலியாக விளையாடுறோம். பட் கவின் வந்து எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். பயபிள்ளைக்கு வெளியில் வந்தால் தண்ணியில் விளையாட பிடிக்கிறதே இல்லை. வீட்டில் மட்டும்தான் நல்லா தண்ணியில் ஜாலியாக விளையாடுவார். எப்படியோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காடுறான்ட்டு அப்படி ஸ்விம்மிங் பூல் மேலே உட்கார வச்சோம். ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால தங்கப்பிள்ளை வந்து வரவே மாட்டேன்னு ஒரே அழகை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வர வச்சோம். அண்ட் இந்த யானையில் இருக்க சர்க்கா மரத்துலேயும் அவன் வந்து ஏறிட்டு இறங்கியே வந்துட்டான். ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் ஜர்க்கு தான். நம்மளும் எப்படி திரும்பி வர்றது அப்படின்ட்டு மனுஷன் எப்படியோ தேத்திக்கிட்டு மூச்சு பிடிச்சி சர்ன்னு இறங்கி வந்துட்டாரு. நாங்களும் அப்படியே சாத்தனூர் டேமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் நான் ஒரு சட்டி வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே போய் ஒரு வானால் சட்டியும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஸோ இங்கே இருக்க மலை வந்து எங்கள் ஊர் மலை தான். அந்த ஃப்ளட் அப்போ இருந்த அந்த சரிவு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நியர்லி ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த மலை தெரியுது. ஸோ தீபம் எத்தனை அழகாக எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்களும் வீடு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.